ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாங்க நாங்கள் வந்து குற்றாலத்துக்கு போகிறதுக்கு வந்து என்னெல்லாம் வந்து ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னெல்லாம் பேக் பண்ணணும்னு வாங்க பார்ப்போம். என் பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என் குட்டிமாக்கு தான் வந்து பேக் பண்ணுறேன். ஒரு நைட்டி அவங்களுக்கு வந்து 3 தொப்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொப்பின்னு கேப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெர்ட்டில் வந்து ஒரு 2 செட்டும், ஃபேண்ட்டு டிஷர்ட்டு அந்த மாதிரி டைப்பில் வந்து ஒரு 5 செட்டும் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஒரு டவல் அவங்களுக்கு வந்து துடைக்கிறதுக்கு வந்து டவலு, அதுக்கப்புறம் வந்து கர்ச்சீஃப் வந்து ஒரு 4 கர்ச்சீஃபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செட்டு வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். டாப்பு, வெறும் டாப்பு, லெகின் வந்து 2 லெகின், 2 டாப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நைட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நைட்டி, 2 ஷாலு. அப்புறம் 2 நைட்டி. எங்க அம்மாவுக்கு வந்து டவலு, எனக்கு ஒரு புர்கா, எங்க அம்மாவுக்கு வந்து 2 புர்கா. அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து 2 ஷாலு, எனக்கு வந்து அந்த 2 நைட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மூத்தவங்களுக்கு, இது வந்து இளையவங்களுக்கு நைட்டி, 2 நைட்டி. இது எங்க அம்மாவுக்கு வந்து கைலி தாவணி வந்து ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இளையவங்களோட அந்த கர்ச்சீஃப், அது வந்து ஒரு 4 கர்ச்சீஃப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டவலு எடுத்து வச்சுருக்கேன் முட்டுமாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது அப்படியே இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இளையவங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் கலர்ல அந்த அந்த இது வந்து இளையவங்களுக்கு 2வதுல உள்ளவங்களுக்கு வந்து 2 டாப்பு, 2 லெகின் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து மேலே வந்து அப்போ காஞ்சிச்சு. ஸோ, அதனால வந்து அத வந்து கேட்சப் பண்ண முடியல என்னால. இளையவங்களுக்கும், அதாவது 2வது உள்ளவங்களுக்கும், ஃபர்ஸ்ட்டு உள்ளவங்களுக்கு வந்து டவல் வந்து துவச்சு போட்டிருந்தேன். அது வந்து மேலே காஞ்சிச்சு. அதையுமே எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா, 2 சொட்ரு இளையவங்களுக்கு, அதுக்கப்புறம் சீப்பு, எல்லாமே எடுத்து வச்சியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு தான் இங்கேருந்து வந்து கிளம்புனோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து காலையிலே எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் வந்து காலையிலே எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சா, ஸோ அதனால் வந்து இந்த எண்ணெய், சோப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பால் பவுட்ரு, அமுல் மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அது, மில்க் பவுட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூ காஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு, அது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 டவல் வந்து இந்த 3 சாரி டவல் இல்ல, தலகாணி. இது வந்து நானே வந்து வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கெட் வந்து இருந்தது. எங்க சாச்சி ஃபங்க்ஷனுக்கு வந்து தந்த பிஸ்கெட் இருந்தது. ஸோ, அதையும் வந்து எடுத்து வச்சியாச்சு. ஒரு 4 பிஸ்கெட்டு, ஒரு கேக்கு வந்து எடுத்து வச்சியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பெட்ஷீட்டும் வந்து எடுத்து வச்சியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து 2 டவல் காஞ்சிச்சு. அதையும் எடுத்து வச்சாச்சு. எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு புர்கா. இதெல்லாம் வந்து நான் சொல்றதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து நைட்டு தான் வந்து போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். ஒரு 6 மணி போல தான் நான் மேலே போயிட்டு எல்லாத்தையும் உதறி விட்டு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சேன். இன்னும் ஒரு புர்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என் மூத்தவங்களோட டவலு, இளையவங்களோட டவலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டி ஒன்று காஞ்சிட்டு இருந்துச்சு. துவச்சு போட்டிருந்தேன். அதையும் கொண்டு போகிறதுக்காக என் பிள்ளைக்கு, இளையவளுக்கு. ஸோ, அதுவும் வந்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடக்கடலை, இந்த பொரிகல்ல நடக்கடலை உருண்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொக்காச்சி, பால்கோவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கெலாக்ஸு, முறுக்கு, மிக்சர் பாக்கெட்டு, இதெல்லாம் வந்து கடையில வந்து ஒரு நைட்டு பேல தான் வாங்குனோம். ஏன்னா வந்து காலையிலே வாங்கி வச்சா ஒரு இதா போயிரும்னு சொல்லிட்டு நைட்டு பேல தான் எல்லாமே வந்து வாங்குனோம். ஸ்நாக்ஸு, முறுக்கு, அதான் சொன்னேன்ல, மிக்சரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பால்கோவா, குட்டி குட்டி பால்கோவா, ரூ. 1 பால்கோவா நம்மலாம் சின்ன பிள்ளைல சாப்பிட்டுருப்போம். அந்த பால்கோவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சோப்பு, ஷாம்பு எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் வாங்கி வந்து பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப சூப்பரா போச்சு. அங்கே போயி என்ஜாய் பண்ண வீடியோலாம் இனிமே உங்களுக்கு வரும். கண்டிப்பா வந்து அதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டன வந்து கிளிக் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பதான் என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். நீங்களும் போய் செக் பண்ணி பார்க்க முடியும். பாருங்க.
நான் வந்து பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் நான் வந்து வச்சேன். ஏன்னா வந்து உடைஞ்சிரும் பார்த்தீங்களா? ஸோ, அதனால வந்து பிஸ்கெட்டுக்குள்ள நடுவால வந்து வச்சுட்டு, அ ஒரு கீழ ஒரு தலகாணி வச்சுட்டு, அதுக்கு மேல இந்த பிஸ்கெட் எல்லாம் வச்சுட்டு, மேல ஒரு தலகாணி வச்சுட்டு, இங்கிட்டும் அங்கிட்டும் துணி போட்டு கவர் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் உடையாம இருக்கும். போற வரைக்குமே நல்லா வந்து சூப்பரா இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணி வைக்கும்போது, எனக்கு வந்து நொறுங்காம இருக்கும். இல்லாட்டா நொறுங்கி போயிரும் பிஸ்கெட் எல்லாம். அதுக்குள்ளேயே வந்து சொற்றையும் தூக்கி வச்சியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஓகேன்னு ஒரு எங்க ஊர்ல வந்து விக்கிது ரூ. 1 சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு 50 ஓகே வாங்கணும். ஏன்னா வந்து போற வழியில சாப்பிட்டுக்கலாம். போற வழியில பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டா குடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அங்க போயிட்டு பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அங்க கொஞ்சம் குடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்க வந்து என்னென்ன அநியாயம் பண்றாங்கன்னு கவர எடுத்து மேல பொத்திக்கிட்டு கிடக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து என்னென்னலாம் பேக் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னீங்கன்னா, லைக் பண்ணுங்க. இன்னும் வந்து நெறைய திங்ஸ் எல்லாம் வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் இன்னும் வாங்கல. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் வந்து வைக்கணும். அப்போலாம் என்னால வீடியோ பிடிக்க முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு பிஸியான ஒரு இதா போயிரும், டைமா போயிரும். ஏன்னா வந்து டீ போடணும், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் கட்டணும், எல்லாத்தையும் தட்டு கிட்டி எல்லாம் எடுத்து வைக்கணும். அங்கே போய் சாயா, டீ, காஃபி எல்லாம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸு எல்லாமே வந்து எடுத்து வைக்கணும். ஸோ, அதனால வந்து அப்போ அந்த டைமில் என்னால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது. அதனால தான் சரி இப்பயே எடுத்துருவோம்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என் புள்ள வந்து எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா எடுக்க விடாம, வீடியோ பிடிக்க விடாமயும் பண்ணிக்கிட்டு இருந்தா. எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கிட்டு, வேணுக்குன்னு வந்து எடுத்துட்டு அங்கிட்டு தூக்கி வைக்கிறது, சிரிச்சுக்கிட்டே அந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அங்க குற்றாலத்துல போய் இறங்குனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி, எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நம்ம வந்து இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.